இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் உம்மிடத்திலே வந்து ஜெபிக்கும் பொழுது எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர். நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் தெள்ளம் தெளிவாக பார்க்கிறோம் எவ்வாறு ஓய்வு நாளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று. இவ்வாறு வாசிக்கின்றோம். ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்தந்த நாளுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்த பலி, நிர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்த தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இதுவே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள் என்று தெள்ளம் தெளிவாக இறைவன் ஓய்வு நாளில் நாம் எவ்வாறு இறைவனிடத்திலே சென்று ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெள்ளம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானத்தோடு போதித்ததை பார்த்த மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் என்று கூறுகிறது. இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அவர் பேசினார். அவர் பேசியதை கண்ட மக்கள் இவ்வாறு கேள்வியை கேட்டார்கள். எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா தானே என்று இயேசுவை கீழ்த்தரமாக நினைத்தார்கள். அதனால் இயேசு கூறினார், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று கூறி அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அங்கு பல வல்ல செயல்களை இயேசு செய்யவில்லை என்று கூறுகிறது. இயேசு ஆண்டவர் வல்லவராக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அவர் அற்புதத்தை செய்யவில்லை. எனவே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து நாம் வாழ்வோம். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம் நம்பிக்கையை முன்னிட்டு நமக்கு நல்லதை செய்வார். அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.